இண்டிகோ. சரி பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு. அன்பான பயணிகளின் காதலர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிப்சி கமல். இன்னைக்கு ஒரு அருமையான தகவலோட ஜிப்சி ஃபேமிலி வந்திருக்கோம். நீங்க சென்னையில இருக்கீங்க, அதுவும் குழந்தைகளை வச்சுட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்கன்னா இது வந்து உங்களுக்கு சூப்பரான தகவல். நாங்க சண்டே அதுவுமா சரி எங்க போறதுன்னு யோசிச்சு சரி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏறிட்டோம். சென்ட்ரலுக்கு போயிட்டு அங்கேருந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ட்ரெயின் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் ட்ரெயின்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு ரீல்ஸில் பார்த்துருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி பக்கத்தில் ஃப்ளைட்ஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபாரின் எங்கேயாவது போனால் தான் ஃப்ளைட்ஸ் பார்க்க முடியும், ஏர்போர்ட்டுக்குள்ளே போனால் தான் நான் அப்படி போகாமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸில் பார்த்தா அங்கே போகலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கோம். அதனால சென்ட்ரலுக்கு நம்ம சென்ட்ரல் வந்து இறங்கிட்டோம். இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டு மெட்ரோ ட்ரெயின் ஏறுறதுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். மெட்ரோ ஸ்டேஷனுக்கு சென்ட்ரல்ல மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு, அங்கிருந்து ட்ரெயின் ஏறணும். நாங்கள் ஜிப்சி ஃபேமிலி, நம்மளோட சேனல் பேர் ஜிப்சி கமல். நாங்கள் வந்து எப்பவுமே ஜிப்சி போல் அப்படியே போயிட்டே இருப்போம். கிராமங்கள், கண்ட்ரி சைடு நிறைய பயணங்கள் பண்ணுவோம். நிறைய அந்த இயற்கைக்குள்ளே போயிட்டே இருப்போம், சாகச பயணங்கள் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு சாகச பயணங்களோட வீடியோஸும் இயற்கை வீடியோஸும் பயணங்களோட வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஜிப்சி கமல் யூடியூப் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சென்ட்ரல் மெட்ரோக்கு போகிறதுக்கு அந்த இடம் பாருங்க. இதில் வாக் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பந்தல் மாதிரி இருக்கும், அழகாக உட்காரத்துக்கு ரெஸ்டிங் ஏரியாலாம் இருக்கும். இப்போ பாருங்க, இந்த ஆர்கிடெக்சர்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். சென்னையில் அந்த ஓல்டு இங்கிலீஷ் பில்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். இங்கிலாந்துக்காரங்களோட அந்த கட்டுமான அந்த முறை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் உண்மையிலே பயணங்களை நேசிக்கிறவரா, இயற்கை நேசிக்கிறவங்களா, உங்கள் குடும்பத்துக்கு குடும்ப பயணங்கள் ரொம்ப பிடிக்குமா, அதாவது ஃபேமிலி பிக்னிக், ஃபேமிலி குடும்ப சுற்றுலாலாம் பிடிக்கும்னா நம்மளோட ஜிப்சி ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜிப்சி கமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மெட்ரோக்கு வந்துட்டோம். நம்ம எஸ்கலேட்டரில் உள்ளே இறங்குவோம். அண்டர் கிரவுண்டில் மெட்ரோ இருக்கும். இது வந்து சென்னை சென்ட்ரல் மெட்ரோ. இங்கேருந்து நம்ம உள்ளே போயிட்டு அண்டர் கிரவுண்டில் போயிட்டு மெட்ரோ டிக்கெட் வாங்கி நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அந்த இடத்த நான் வந்து இடையில சொல்கிறேன். மெட்ரோக்குள்ளே வந்துட்டோம். ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுற டைமில் வந்து நாங்கள் ஃபேமிலியோட சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ட்ரெயின் ஏற்ற ஃப்ரெண்ட்ஸ், இது உள்ள ட்ரெயின் பாப்பா சீட்டில் உட்காந்துருக்காங்க. நான் எடுத்துகிட்டே கூட்டமாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது, மட்டும் சூப்பராக இருக்கு. ஆல்ரெடி போயிருக்கோம். திருக்குறள்லாம் எழுதிருக்காங்க. எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் திருக்குறள் இருக்கும், சூப்பராக இருக்கு. வலதுபுறம் உள்ள கதவுகள் திறக்கும். எங்க போறீங்க? அது போன மாசம் போனதா இந்த மாசம் சொல்றாங்க எங்க பாப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட். எனக்கு பின்னாடி இருக்கு பாருங்க. பட் அப்படி எடுக்கக்கூடாது, மன்னிக்கணும் சகோதரிகள், தாய்மார்கள், லேடிஸை மன்னிக்கணும். அப்படி எடுக்கக்கூடாது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது லேடிஸை. பட் சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக எடுத்தேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எங்கன்னு தெரியுதா? பின்னாடி எங்க? சென்னை ஏர்போர்ட். சென்னை ஏர்போர்ட்னாலும் நம்ம எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போனாதான், இல்லை எங்கேயாவது உள்நாட்டில் டொமஸ்டிக்கா ஃப்ளை பண்ணாதான் நம்ம அவ்வளோ கிட்ட ஃப்ளைட்டை பார்க்க முடியும் தானே. ஆனா இங்க பாருங்க, இவ்வளோ கிட்ட ஃப்ளைட்டை பார்க்க எப்படி. போய் அங்கே போய் தானே டேக் ஆஃப் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அங்கே டேக் ஆஃப்க்கு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் வெயிட்டிங்கில். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்ஸ்டா ரீல்ஸில் ஒரு விஷயம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, நம்ம வந்து ஃப்ளைட் ஏறாமலே ஃப்ளைட் ஏறினா தான் கிட்ட போய் ஃப்ளைட்டை பார்க்குது. அப்படி இல்லாமலே ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாரு.
அதை நாங்கள் ட்ரை பண்ணோம். சென்னையில் சென்ட்ரலில் வந்து மெட்ரோவில் ஏறி நேராக ஏர்போர்ட் மெட்ரோ இறங்கிட்டு அந்த ஏர்போர்ட் மெட்ரோவில் செக் அவுட் பண்ணுறது லெஃப்ட் சைட் செக் அவுட் பண்ணால் மெயின் ரோடுக்கு வந்துடும். ரைட் சைட் செக் அவுட் பண்ணி உள்ளே போனோம். ஏர்போர்ட் உள்ளே போயிட்டு ஏரோ ஹப் AERO ஏரோ ஹப் HUB ஹப்னு சொல்லிட்டு பார்க்கிங் இருக்கு ஒரு பில்டிங் இந்த பக்கம். இப்போ இந்த ஏர்போர்ட் தெரியுது, அதுக்கு பின்னாடி நாங்கள் நிற்கிற பில்டிங் ஏரோ ஹப். அதில் 5th ஃப்ளோர் போயிட்டு அங்கிருந்து பார்த்தா செம்மையா தெரியுது. சொல்லு. ஏர்போர்ட்டோட இடம் இவ்வளோ இருக்கு பாருங்க. இந்த பக்கம் இங்கெல்லாம் கம்மி, இதெல்லாம் வெறும் ரன்வே மட்டும்தான். அந்த மாதிரி எவ்வளோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கீழே பார்த்தீங்களா ஏசி பஸ்ஸு, எலக்ட்ரிக் பஸ். இப்போ புதுசாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் விட்டுருக்காங்க. ஏசி பஸ் ஏர்போர்ட்டுக்கு எல்லாமே டைரெக்டாக ஏசி பஸ்ஸஸ் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் மெட்ரோவில் வரலாம் ஈஸி. எல்லாத்தோட ஈஸியஸ்ட் ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது பாருங்கள். பாப்பா ஜாலியாக சிரித்து கொண்டாடிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணிக்கு போனோம். சாயந்தரம் வரை அங்கேயே கிடந்து பார்த்துட்டு போகிற வர ஃப்ளைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. பாருங்களா ஜூமில் இருந்துக்கு சுத்தமாக ஒன்றுமே. என்னன்னா இப்போ கொஞ்சம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால பாக்குறதுக்கு கொஞ்சம் டைடினஸ் இல்லாம இருக்கு. பட் அங்கே பாரு ஃப்ளைட்டு கிட்ட குட்டி பாப்பா ட்ரெயின் போகுது. இதுதான் இது 300 400. எது எதுக்குண்ணா சுபா இண்டிகோ. சரி பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு. பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு. அதான் ரெட்டு நீங்கள் பார்த்து சுபா, நீங்கள் பார்த்துங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பின், அதாவது அவுட்டரில் வெளியில் அந்த மெயின் ரோடு இருக்கு இல்லைங்களா, அதை தாண்டி அந்த பக்கம் மலைகள் எல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. வில்லேஜ் மாதிரி இருக்குது, நல்லா மீன பக்கம். இது வந்து ஏர்போர்ட் மெட்ரோ. அங்கே பாருங்கள் ஒரு மெட்ரோ ட்ரெயின் நிற்கிது. லாஸ்ட் இது ஏர்போர்ட் மெட்ரோ. இங்கேருந்து திரும்ப லைன் மாதிரி போயிட்டே இருக்கும் எல்லா மெட்ரோ ட்ரெயின்ஸும். இதெல்லாம் பாருங்கள் அந்த மலை ஓரத்தில் இருக்கிற வீடுங்க தான். சரி அங்கே போகிற ஃப்ளைட்டு. அந்த ஏரியா ஹப் பார்க்கிங் பில்டிங் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுட் கோர்ட் இருக்குது. நாங்கள் அங்கே போயிட்டு KFC லைட்டாக சாப்பிட்டுட்டு, KFCயில் போய்ட்டு சிக்கன் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டோம். சரி பாப்பாவும் எதுவும் சாப்பிடல, சரி யாரும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக KFCயில் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். அதோட லாஸ்ட்டு திரும்ப ஒரு வாட்டி 2 வாட்டி சும்மா வைப்பேன் பார்த்தோம். இருந்தாலும் ஒரு மாதிரி போர் அடிச்சு. ஆனால் பாப்பாவுக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். ஓகே ஓகே. पर डैडी पर हाय सुनो. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல நம்மளோட ஜிப்சி கமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாப்பாவோடதும் ஒரு சேனல் இருக்கு, CSK ஷைனி, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்மளோட ட்ராவல் வீடியோஸு, பயணங்கள் வீடியோஸு, நேச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாலே இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நாங்கள் கொஞ்ச நேரம் ஃப்ளைட்டை பார்த்துட்டு அங்கேருந்து வந்தோம் இல்லைங்களா, கீழே சாப்பிட்டுட்டு ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ளைட்டை பார்த்துட்டு
திரும்ப கிளம்பிட்டு இருக்கோம். திரும்ப மெட்ரோக்கு போயிட்டு இருக்கோம். போயிட்டு நான் ட்ரெயினாக இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான், குடும்பத்தோட சேர்ந்து பயணம் பண்ணுங்க. குடும்பம் தான் ரொம்ப முக்கியம், பயணங்கள் ரொம்ப முக்கியம். வாழ்க்கைக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அது மட்டும் இல்லாம உங்க குழந்தைங்களை வந்து ஹாப்பியா வச்சுக்கிறது. சின்ன வயசுல குழந்தைங்க இயற்கைக்குள்ள ரொம்ப போறது வந்து ரொம்ப நல்லது. ட்ரெயின் வந்தாச்சு, நாங்க கிளம்புறோம். இன்னொரு வீடியோல சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.